இந்த வீடு தான் சார். ஓ பெல்லடியா? வாங்க சார், உள்ள வாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி, ஸ்டேஷனுக்கு வா. என்னாச்சு சார்? எதுக்கு சார்? என்ன சார், மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா? அதுக்கு இல்ல சார், ஏற்கனவே நாங்க போன்ல விவரமா சொல்லியிருந்தோம். அதெல்லாம் சரிதான். நம்ம டிபார்ட்மெண்ட்ல சேர போறான்னு சொல்லித்தான் நாங்களும் எஃப்ஐஆர் போடாம கண்டுக்காம இருந்தோம். இப்போ என்னடான்னா ஏரியா கவுன்சிலர் ஃபோன் பண்ணி ஏன் கேஸ் எழுதுன்னு கண்ணா பின்னான்னு கத்துறாரு. இதுக்கு மேல எங்களுக்கு வேற வழி தெரியல. நாங்க எஃப்ஐஆர் போட்டு தான் ஆகணும். தயவு செஞ்சு உங்க பையனை கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க. என்ன சார், உங்களுக்கு தெரியாதா? எஃப்ஐஆர் போட்டா அவனால ட்ரைனிங் போக முடியாது சார். இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு போராடின போலீஸ் வேலை அவனுக்கு கிடைக்காம போயிடுங்க. உங்க பையனை கூட்டிட்டு போலன்னா எங்க போலீஸ் வேலையை போயிடுங்க. ப்ளீஸ் சார், பெரிய மனசு பண்ணி தயவு செஞ்சு ஏதாவது உதவி பண்ணுங்க சார். ஏமா, கேஸ் கொடுத்தவங்களை விட்டுட்டு எங்களை கெஞ்சி என்னம்மா பிரயோஜனம்? சார், நாங்க அந்த லேடி கிட்ட பேசும்போது அவங்க எந்த கேஸும் கொடுக்கல, போலீஸ் வந்து கேட்டா நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க சார். இப்பவும் சொல்றேன், அந்த பொண்ணு வந்து எந்த கேஸும் கொடுக்கல. அந்த பொண்ணோட புருஷன் தான் கேஸ் போட்டே ஆகணும்னு ஒருத்த காலில் நிக்கிறான். வேணும்னா உங்களுக்காக ஒன்னே ஒன்று பண்ணலாம். நாங்க ஸ்டேஷனுக்கு போய் அந்த பையன் வெளியே போயிருக்கான், வர்றது ஒரு 2 மணி நேரம் ஆகும்னு சொல்லலாம். அதுக்குள்ள நீங்க அந்த பொண்ணு போய் பார்த்து சமாதானம் பேசுற வழியை பாருங்க. சார், அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க சார், அவங்களுக்கு என் மேல எந்த கோபமும் இல்லையா. அதை நேர்ல வந்து இன்ஸ்பெக்டர் சொல்ல சொல்லுங்க, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும். சார், அவங்க போலீஸ் ஸ்டேஷன் வரதுக்கு யோசிக்கிறாங்க சார். அப்போ ஒண்ணு பண்ணுங்க, எனக்கு கேஸ் கொடுக்க விருப்பம் இல்ல, என் புருஷன் எனக்கு தெரியாம இப்படி பண்ணிட்டாருன்னு அவங்க கைப்பட ஒரு லெட்டர் எழுதி வாங்கிட்டு வாங்க. அதை வேணா பண்ணிடலாம் சார். முத வேலையா அந்த பொண்ணு போய் பார்த்து லெட்டர் எழுதி வாங்கிட்டு சீக்கிரம் வாங்க. இல்லைன்னா நாங்க சிக்கல மாட்டிப்போம். இல்ல சார், கண்டிப்பா சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடும் சார். சரி, சீக்கிரம் வந்து சேருங்க, நாங்க கிளம்புறோம். நன்றி சார். என்னப்பா நீங்க எதுக்கு அவசரப்பட்டு அவங்க கிட்ட லெட்டர் வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்க? ஏன், அதுல என்ன இருக்கு? மறுபடியும் அவங்க கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க சொல்றீங்களா? கெஞ்சறது என்னடா கெஞ்சறது? உனக்காக அவங்க கையில கால வேண்டாவது நான் போய் லெட்டர் வாங்கிட்டு வரேன். எனக்காக நீங்க யாரும் அவமானப்பட வேண்டாம். என்னங்க இது? டேய், இந்த மாதிரி தேவையில்லாம கோவப்பட்டு தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையை இழுத்துட்டு வந்து நிக்கிற. நீ ட்ரீட்மெண்ட்டுக்கு போனா அதை மட்டும் பார்த்துட்டு வர வேண்டியதானே? உன்னை யாரா அந்த பொண்ணு வீட்டுல போய் சண்டை போட்டு வர சொன்னது? நகையை காணோம்னு அழறாங்களே, பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? அத கேட்க நீ யாரா? நான் போலீஸ்மா. ஏண்டா இன்னும் ட்ரைனிங்கே போல, அதுக்குள்ள போலீஸ்ங்கற? அது சரிடா, இந்த பையன் நகையை காணோம்னு துடிச்சு போய் அதை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணான்னு உனக்கு அவார்டு எதுவும் கொடுத்துடலையே. இத செஞ்சதுக்காகவே உன்னை போலீஸ்ல சேர்க்க மாட்டாங்களோன்னு நாங்கெல்லாம் பயந்துட்டு இருக்கோம்டா. ஏண்டா, இன்னும் ஒரு வாரம் கூட இல்ல, அது வரைக்கும் உன்னால பொறுமையா இருக்க முடியாதா? கண்ணு முன்னாடியே தப்பு நடக்குதுன்னா நான் கேட்பேன். அதுக்கு போலீஸா தான் இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்ல. அப்படி இடிச்சேன்னு வச்சுக்கோ, பல்லு கொட்டி போயிடும். ஏண்டா, நகைய பறி கொடுத்தவனே அத பத்தி கவலைப்படாம அந்த பொண்ணை பார்த்தா திருடி மாதிரி இல்லைன்னு சொன்னான்னு சொன்னேல்ல. அம்மா, அந்த ஆளுக்கு நகையை விட டாக்குமெண்ட் தான் ரொம்ப முக்கியமா. அதனாலதான் அவர் நகையை பத்தி கவலைப்படல. ஏண்டா, அந்த ஆளே கவலைப்படல, அப்புறம் உனக்கு எதுக்குடா? அந்த வீட்டுக்கு அந்த 2 பேரை தவிர வேற யாரும் வரலையே, அதான் சத்தம் போட்டா கொடுத்துருவாங்கன்னு நினைச்சேன். அங்க அந்த 2 பேர் மட்டும்தான் வந்தாங்கன்னு உனக்கு யார் சொன்னது? ஏன், நீ கூட தான் அந்த வீட்டுக்குள்ள போன, அப்ப நீ திருடினியா? அம்மா, நான் மாடிக்கு போகலையம்மா. அவங்க மாடியில தான் நகை வச்சிருந்தாங்கன்னு உனக்கு எப்படிடா தெரியும்? டேய், முதல்ல அவங்க நகைன்னு ஒண்ணு வச்சிருந்தாங்களா? அது தொலைஞ்சு போச்சுன்னு சும்மா கூட சொல்லிருக்கலாம்ல. இத பத்தி எதுவுமே முழுசா தெரிஞ்சுக்காம அந்த பொண்ணு வீட்ல போய் தாம் தும்னு குதிச்சிருக்க. இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுத்தா நீ எப்படி நல்ல போலீஸா இருக்க முடியும்? இங்க பாரு மாரிஸ், ஒரு போலீஸ் நேர்மையா இருந்தா மட்டும் பத்தாது, நிதானமாவும் இருக்கணும்.
சாரிம்மா, நான் பண்ணது தப்பு தான். என்ன நடந்துச்சுன்னு முழுசா விசாரிக்காம நான் அப்படி நடந்துக்கிட்டேன். சரிப்பா, நீ கிளம்பு. நாம அந்த பொண்ணை போய் பார்த்து பேசிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு ஒரு லெட்டர் வாங்கிட்டு வந்துடலாம். நீங்க 2 பேரும் போயிட்டு வந்துருங்களேன். ஏண்டா நீயும் வா. இல்ல, என் ஃப்ரெண்டோட அப்பா ஒரு லீடிங் லாயர். இந்த கேஸ் விஷயமா அவர்கிட்ட சஜஷன் கேட்டிருந்தேன். எனக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இல்லடா, அங்க போயிட்டு அதுக்கப்புறம் நீ அவரை போய் பாரு. டைம் இல்லம்மா, அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. நான் பார்த்துட்டு வந்துடுறேன். பார்த்து போயிட்டு வாடா. என்னங்க, நாம போய் அந்த பொண்ணை பார்த்து பேசிட்டு லெட்டர் வாங்கிட்டு வந்துடலாமா? சரி, வா, சீக்கிரம் போயிட்டு வருவோம். வா. ஷாலினி, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடு, கதவை போட்டிக்கோ. சரிம்மா. இந்த வீடு தாமா? அண்ணா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். இதோ வந்துடுறோம். சரிங்க சார். இங்க பாருமா, என் பையன் வாழ்க்கை உன் கையில தான்மா இருக்கு. நீ தான் அவனை எப்படியாவது காப்பாத்தணும். ஈஸ்வரி, இவங்க மதி இல்ல, இவங்க தான் மதி. இங்க பாருமா, என் பையன் தெரியாம தப்பு பண்ணிட்டான். நீ தாம்மா அவனை எப்படியாவது பெரிய மனசு பண்ணி காப்பாத்தணும். நான் தான் சொன்னேனம்மா, என் பையன் கவர்மெண்ட் வேலைக்கு செலக்ட் ஆயிருக்கான். இன்னும் 2 நாள்ல ட்ரைனிங் போனோம். இப்ப வந்து எஃப்ஐஆர் போட்டே ஆகணும்னு போலீஸ்காரங்க நெருக்கடி கொடுக்குறாங்கம்மா. போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் மட்டும் பதிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட் வேலையை அவனால நினைச்சு கூட பார்க்க முடியாதுமா. அவனுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணி பொண்ணெல்லாம் கூட பார்த்து வச்சிட்டோமா. அப்புறம் இந்த விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த கல்யாணமே நின்னு போயிடுமா. அவனோட வேலை, கல்யாணம், இது எல்லாமே நீ மனசு வச்சா மட்டும் தாம்மா முடியும். நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, உங்க பையன் மேல நான் கேஸ் கொடுக்கல. அப்படியே போலீஸ் வந்து கேட்டா இந்த கேஸுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் சொல்லிக்கிறேன். அந்த நம்பிக்கையில தாம்மா நாங்களும் இருந்தோம். ஆனா உங்க வீட்டுக்காரர் இந்த கேஸை விடுறதாவே இல்ல. இந்த ஏரியா கவுன்சிலரை வச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காரு. அவங்க என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்கம்மா. கேஸ் போட்டே தீருவேங்கிறாங்க. இங்க பாருங்க, சொன்ன புரிஞ்சுக்கோங்க. என் வீட்டுக்காருக்கும் எனக்கும் கொஞ்சம் பிரச்சனை. அதனாலதான் அவர் வேணும்னு இப்படி எல்லாம் பண்றாரு. பட் எப்படி இருந்தாலும் கேஸ்னு வந்தா என்னதானே கேட்பாங்க. அப்ப நான் பாத்துக்கிறேன். நிச்சயமா என்னால உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. தைரியமா போங்க. இத பாருமா, திரும்ப திரும்ப நாங்க உன்னை தொல்லை பண்றோம்னு நினைக்காத. போலீஸ்காரங்க எங்க வீட்டுக்கே வந்து தொந்தரவு பண்றாங்கம்மா. அந்த பொண்ணுக்கு கேஸ் எல்லாம் கொடுக்க விருப்பம் இல்லைன்னு நாங்க சொல்லிட்டோம். அதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? ஒண்ணு அந்த பொண்ணை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வாங்க, இல்லன்னா அந்த பொண்ணு கைப்பட ஒரு லெட்டர் எழுதி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்கம்மா. நீ வயசுல சின்ன பொண்ணுதான், இருந்தாலும் உன் கை காலில் விழுந்தாவது லெட்டர் வாங்கிட்டு போலாம் தாமா நாங்க வந்திருக்கோம். இங்க பாருமா, உன் கூட பிறந்த ஒரு அண்ணன் தம்பிக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைனா உன் மனசு எவ்வளவு பாடுபடும். என் பையன் ஏதாவது உன்னை சொல்லியிருந்தா அதையெல்லாம் நீ மனசுல வச்சுக்காதம்மா. அவன் வாழ்க்கையே இப்ப உன் கையில தாம்மா இருக்கு. யோசிக்காதம்மா, உன் கையால ஒரே ஒரு லெட்டர், அது மட்டும் போதும். அண்ணி, ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. உள்ள வாங்க அண்ணி, வாங்க. சொல்றேன், வாங்க. இருங்க, இது வந்துடுறேன். என்னங்க நீ முடிவு எடுத்திருக்கீங்க? பார்த்தா பாவமா இருக்கு.
வேலை விஷயம்னு வேற சொல்றாங்க. பேசாம எழுதி கொடுத்துட்டுமா? என்ன விளையாடுறீங்களா? அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேணாம் நான் சொல்லல. ஆனா ரிட்டன்ல எந்த கமிட்மெண்ட்டும் வச்சுக்காதீங்க. போலீஸ் வந்து கேட்டா இல்லன்னு சொல்றேன்னு சொல்லி அனுப்பிடுங்க. இந்த கேஸ்ல மட்டும் இன்வால்வ் ஆனீங்க, இதான் சாக்குன்னு சொல்லி உங்க வீட்டுக்காரர் சோமு வந்து தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. நீ சொல்றதும் கரெக்டு தான். சரி விடு, நான் பாத்துக்கிறேன். இங்க பாருங்க, உங்க பையனுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா ரிட்டன்ல என்னால எதையும் எழுதி தர முடியாது. போலீஸ்காரங்க எப்ப வந்து என்ன கேட்டாலும் உங்களுக்கும் எனக்கும் எதுவும் பிரச்சனை இல்ல, கம்ப்ளைண்ட்ல எதுவும் கொடுக்கலன்னு சொல்லிடுறேன். என்னால இந்த உதவி மட்டும்தான் பண்ண முடியும். தயவு செஞ்சு கிளம்புங்க. என்னம்மா இப்படி சொல்ற? ஒரு கையெழுத்து தானே, கொஞ்சம் விடுங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இதுக்கு மேல என்ன தொந்தரவு பண்ணாதீங்க ப்ளீஸ். நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. என் நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு ப்ளீஸ். ஒரே ஒரு ஈஸ்வரி, வா போலாம். என்னடா சொல்ற சோமு? இவ்வளவு விஷயம் நடந்து போச்சா? ஆமாமா, இனிமே நமக்கு நல்ல காலம் தான். நமக்குன்னு ஒரு வீடு கிடைச்சிருச்சு. இனிமே நம்ம கவுன்சிலர் வீட்டிலே தங்கிக்கலாம். ஐயா சோமு, அங்க ஏசி இருக்குமாடா? ஏன்டா முறைக்கிற? இங்க 2-3 நாளா ஏசிலேயே குளு குளுன்னு இருந்துட்டுனா அதே பழகிருச்சுடா. அதெல்லாம் இருக்குமா? அப்பாடா, அது போதும்டா எனக்கு. மா, ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னடா? இப்போ இதுங்களை எப்படி கழட்டி விடுறது? அரஞ்சனா, இவங்களை எதுக்குடா கழட்டி விடணும்? மா, நம்ம தான் கவுன்சிலர் வீட்ல தங்கி மதி மனசை மாத்தி அவ கூட சேர போறோமே. அதுக்காக இவங்களை எதுக்கு கழட்டி விடணும்? நம்ம குடுக்கிற குடைச்சல் தாங்க முடியாம ஐயோ ஆளை விடுங்க சாமின்னு அவங்க என் கால்ல வந்து உழணும்டா. இவ்வளவுதானமா? இப்பயே கூப்பிட்டு நான் செய்யன்னு சொன்னா செஞ்சிருவா. ஐயோ போடா முட்டா பயல. நம்ம பண்ற ஐச்சாட்டியத்துல இந்தாங்க கொஞ்சம் பணம் தரேன், தயவு செஞ்சு இந்த பணத்தை எடுத்துட்டு இங்க இருந்து போயிருங்கன்னு அவ சொல்லணும். சூப்பர்மா, கொஞ்சம் எதுக்கு, நிறையவே கேட்போம். அப்படி சொல்லு. ஏண்டா மதி இப்ப நம்ம அங்க போனா சேத்துப்பாளா? செருப்பாலே அடிப்பா. அதெல்லாம் உடனே நடக்காதுமா, கொஞ்சம் கொஞ்சமா தான் அவன் மனசை மாத்தணும். இப்ப கூட நான் கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த பையன் பாவம், அவன் மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கன்னு சொல்றான். இந்த நேரத்துல அவளுக்காக நம்ம கேஸ வாபஸ் வாங்கினா அவளுக்கு நம்ம மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும்ல. என் வாயில நல்லா வரும். ஏமா? இங்க பாரு, மதி நம்மள தேடி வர்றதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு வந்திருக்கு, அத வேணாங்கறியா? இங்க பாருடா, ஆத்தாலும் மகளும் ஒரே மாதிரி குணம் இருக்கிறவளுக. அவளுக்கு முன்னாடி யாராவது கண்ணை கசிக்கிட்டு போய் நின்னா பட்டுன்னு மனசு இறங்கிடுவாளுக. இந்த பயலுக்கு போய் கேட்டா உடனே பரிதாபப்பட்டு மதி கேஸ திருப்பி வாங்கணும்னு நினைப்பா. மதி உனக்கு போன் பண்ணுவா, ஆனா நீ எடுக்காத. அவ கோச்சுக்க மாட்டாளா? டேய், உதவி பண்ணணும்னு நினைக்கிறவ சும்மா இருப்பாளாடா? போன் கிடைக்கலன்னு நேரடியா இங்க வருவா. அந்த நேரம் அவ கை காலில் விழுந்து எப்படியாவது அவளை சமாதானப்படுத்திடலாம். சூப்பர்மா, எப்படி அதெல்லாம்? அதான்டா பாஞ்சாலி, அதான சொல்ல வர? ஆமா, வாய் பாரு தல. நையாண்டிகெல்லாம் ஒன்னும் குறைச்சல. நித்யா, சாப்பிடவா? நித்யா, வா சாப்பிடுவா, உட்கார். ஏன் பசிக்கலையா? ஏன் என்ன? ஏய், ஏன்டி இப்படி பண்றீங்க? எல்லாரும் இப்படி பண்ணா நான் என்ன தாண்டி பண்ணுவேன்? காலையிலேயே உங்க அப்பா கிளம்பி போயிட்டாரு. மேல ஒருத்தன் ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டான். தட்டினாலும் திறக்க மாட்டேங்கிறான். ராத்திரி 12 மணிக்கு வரான். சாப்பாடும் வேணான்னு சொல்றான். இப்ப நீயும் வேணான்னு சொன்னா உங்களுக்காக சமைக்கிறேன். நான் என்ன பைத்தியக்காரியாடி? டேய் டேய் சஞ்சி, நில்லு. எங்க கிளம்பிட்ட? ஐயா சாமி, நான் உன்னை எதுவுமே கேட்கல, வந்து சாப்பிட்டு போ. எனக்கு வேணாம். என்னடா இது, ராத்திரியும் சாப்பிடல இப்பவும் வேணாங்கற? பாருடா, ஒரே நாள்ல மூஞ்சிலாம் எப்படி வாடி போயிருக்கு பாருடா. வந்து 2 வாய் சாப்பிட்டு போடா. ஐயய்ய, இப்ப என்ன பார்க்கடல்ல இருந்து அமிர்தத்தைய கடைஞ்சு வச்சிருக்க? சும்மா நோய் நோயின்ட்டு.
ஏன்டா பேச மாட்டேன்? என் வயசுக்காரங்களா மருமகளை விட்டு வேலை வாங்கிட்டு நிம்மதியா இருக்காளுங்க. இன்னும் நான் காலையில எழுந்து காலைல வெண்ணி தண்ணியை ஊத்திக்கிட்டு உங்களுக்காக வேலை செஞ்சிட்டு இருக்கேன் பாரு. உனக்கு நக்கலா தான் இருக்கும். உன்னை யாராவது இப்ப கஷ்டப்பட சொன்னாங்களா? இல்லன்னா சாப்பாட்டுக்கு என்னடா பண்ணுவீங்க? ஒன்னொன்னா பார்த்து பார்த்து செய்யறப்பவே உங்க தொண்டைக்குள்ள இறங்க மாட்டேங்குது. 4 நாள் சேர்ந்தாப்பல கடையில தின்னு பாருங்க, அப்பதான் ஏறமா உனக்கு புரியும். இதுக்கப்புறம் நீ ஒன்னும் சிரமப்பட வேண்டாம். இப்படி சொல்லிட்டு நீ பாட்டுக்கு எனக்கு என்னன்னு போயிடுவ. சமைச்சதை நான் என்ன குப்பையிலையா கொட்ட முடியும்? குப்பையில கொட்டு இல்ல உன் புருஷன் தலையில கொட்டு. சும்மா எரிச்சல கலப்பாது. என்னடா வர வர வார்த்தையெல்லாம் தப்பு தப்பா வருது? மா மரியாதையா போயிடு, அப்புறம் நான் கடுப்பாயிருவேன். நீ என்ன வேணாலும் ஆகுப்பா, வந்து சாப்பிட்டு மட்டும் போயிடு. இப்ப வந்தேன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சு போட்டு போயிடுவேன். ஏண்டா சாப்பிட சொல்றது ஒரு குத்தமாடா? ஆமா, பெரிய இந்த சாப்பாடு சமைச்சு வச்சுட்ட. அதான்டா, வேலைக்கு வக்கனையா கிடைச்சிருது இல்ல, அதான் வெளியே போய் பாரு. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும். எதுக்கு இப்படி உயிரை வாங்குற? போய் தொலைய. என்ன ஆனாலும் சரிடா, நான் சமைச்சு வச்சதை நீ காலி பண்ணாம இங்க இருந்து வெளியே போக கூடாது. அவ்வளவுதானே? ஆமா. உட்காரு, சாப்பாடு போடுறேன். டேய் என்னடா என்னடா பண்ற? டேய் டேய் டேய், ஏன்டா கொட்ற? நீ சமைச்சதெல்லாம் காலி பண்ணியாச்சு, போதுமா? இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இதுக்கப்புறம் உன்கிட்ட என்னைக்குமே நான் சாப்பாடு வாங்கி சாப்பிட மாட்டேன். டேய்